Assalamu Alaikum friends. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி கிறிஸ்பியான டேஸ்டியான அவல் மிச்சர். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் அடுப்பில் வைத்து கடாய் நல்லா சூடானதும் அதில் அவல் பொரித்தெடுக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காயிட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு கப் ரவையை எடுத்து வச்சுருக்கேன். அது சேர்த்து ஒரு நிமிடம் நல்லா கிளறி விட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், அவல் நல்லா பொரிஞ்சு மேலே பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெய் வடித்தட்டியால் வடிகட்டி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வைத்து கடாய் நல்லா சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து எண்ணெயை நல்லா காய விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ந்து வந்ததும் அதில் ஒரு கப் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வேர்க்கடலை நல்லா வதங்கி வந்ததும் அதில் 1/4 கப் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அதோடு 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் அதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு ஆகியவற்றை சேர்த்து அதோடு 20 கருவேப்பிலை இலை, அதாவது 2 கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு க்ளீன் பவுல் எடுத்து அதில் நம்ம பொரித்தெடுத்த அவலை சேர்த்துடலாம். அதோடு நம்ம வறுத்தெடுத்த கலவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான கிறிஸ்பியான அவல் மிக்சர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம எளிதில் செய்யக்கூடிய விதத்தில் இருக்குது. இன்னும் அவலில் பல சத்துக்கள் அடங்கி இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோடு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் அப்லோட் பண்ணுற அனைத்து ரெசிபி வீடியோ உங்கள் மொபைலை நோக்கி உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறொரு சூப்பரான ரெசிபியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.